ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.4 இரண்டாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? முழுவதும் விரிவாக்காமல் x² கெழு, எக்ஸின் கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி கண்டு. முழுவதும் விரிவாக்காமல், விரிச்சு ஃபார்முலா எழுத தேவையில்லை, முற்றொருமையை பயன்படுத்தி எழுது. இது என்ன பேட்டர்னில் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற பேட்டர்னில் இருக்குது. ஸோ முதல்ல முற்றொருமை எழுதுகிறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் x² இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் எக்ஸ் ஏபிசி கான்ஸ்டன்ட். நம்ம என்ன கேட்குறாங்க? x² கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி. x² கெழு, எக்ஸின் கெழு, கான்ஸ்டன்ட். இதை மட்டும் கெழுவை மட்டும் பார்க்க சொல்லலாம். ஸோ இங்கே x² கெழு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கே ஏக்கு பதில் 5 இருக்குது, பிக்கு பதில் 6 இருக்குது, சிக்கு பதில் 7 இருக்குது. அதை மட்டும் போட்டு கண்டுபிடிச்சு. ஏ = 5, பி = 6, சி = 7. அப்போ x² கெழு என்னவா இருக்கு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியா இருக்கு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 11 18. ஓகே. எக்ஸின் கெழு ஏபி பிசி சிஏ. ஆட் பண்ணி போட்ட வேண்டியது. 7 7 3 10 107. ஓகே. அடுத்து கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? மாறிலி ஏபிசி. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி 30 to 10. ஓகே, புரியுதா? x² கெழு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏக்கு பதில் 5, பிக்கு பதில் 6, சிக்கு பதில் 7. தெரியணுன்றக்காக பக்கத்தில் வேணால் எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது வந்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இது ஏபிசி. ஓகே. x² கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி கேட்டிருக்காங்க. அடுத்து எழுதி. செகண்ட் சம் அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சி இருக்குது. எக்ஸுக்கு பதில் 2x இருக்குது, ஏக்கு பதில் 3 இருக்குது, பிக்கு பதில் -5 இருக்குது, சிக்கு பதில் -6. எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சினா எக்ஸ் கியூப் ப்ளஸ் x² இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபிசி. ஓகே. எக்ஸுங்கிற இடத்துல 2x இருக்குது, ஏங்கிற இடத்துல 3 இருக்குது, பிங்கிற இடத்துல -5 இருக்குது, சிங்கிற இடத்துல -6 இருக்குது. அப்படியே இப்போ x² கெழு மட்டும் எடுத்துடுவோம். அப்போ எக்ஸின் கெழு அப்புறம் ஏபிசி. x² கெழு எழுதப்போது எக்ஸுக்கு பதிலே இங்கே 2x தான் இருக்குது. அதனால முதல்ல அதை எழுதிக்கிடுவோம். ஏக்கு பதில் 3, பிக்கு பதில் -5, சிக்கு பதில் -6. ஓகே. 4x² -11 + 3 -8 ஆகும். ஸோ இதை சுருக்கணும்னா -32 x² வருது. ஸோ x² கெழு -32. இங்கே ஒரு 2 கூட வருது, அதை கவனமாக செய்யணும். அடுத்து எக்ஸின் கெழுங்கையில் 2x போட்டு செய்யணும். ஏபி பிசி சிஏ -15 + 30 -18. இது ரெண்டே ஆட் பண்ணி 33 -33 + 30. ஸோ -3 உள்ள வரும்.
இப்போ இதுலேருந்து என்ன ஆகும்? -6x ஆகும். -6 கெழுவை மட்டும் எடுத்து எழுதணும். அடுத்து மாறிலி a இன்ட்டு பி இன்ட்டு சி மாறிலியா தானே? 3 இன்ட்டு -5 இன்ட்டு -6 ப்ளஸ் 90. விரிச்சு எழுதாம வேல்யூஸ் மட்டும் ஏ இருக்க இடத்துல பி இருக்க இடத்துல சி இருக்க இடத்துல போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 இருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான்.